பெண்கள பொறுத்தவரைக்கும் வெயிட் கெயின் அப்படிங்கிறது வந்து எந்தெந்த பார்ட்ல இருக்குங்கிறத பொறுத்து காரணங்களும் மாறுபடும். அதனால தான் நெறைய பேருக்கு வெறும் எக்ஸர்சைஸ் மட்டும் ஃபாலோ பண்ணும்போதோ, இல்ல வெறும் டயட் மட்டும் ஃபாலோ பண்ணும்போதோ, சில பேர் எல்லாம் இந்த கலோரி டெஃபிசிட் டயட் அப்படிங்கிறது நமக்கு தேவை தான். ஆனால் ஸ்பெசிஃபிக்கா சில இடங்கள்ல வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கும்போது, ஹார்மோன் ரிலேட்டடான ஒரு வெயிட் கெயினா இருக்கும். ஸோ அதுலயும் இந்த தொடை பகுதியிலயும், ஹிப் ரீஜியன்லயும் உங்களுக்கு வெயிட் வந்து போடுது அப்படின்னா, கண்டிப்பாக அது ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ்னால தான் வந்து இருக்கும். கூடுதலாக ஃபைப்ராய்ட்ஸோ, இல்ல வந்து ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள், இல்ல ஆல்ரெடி நான் வந்து ஓசிபி பில்ஸ்லாம் வந்து நான் எடுத்திருக்கேன், ஹார்மோன்ஸ் பில்ஸ்லாம் நான் வந்து எடுத்திருக்கேன், அதே மாரி கன்டினியூஸா ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பா இந்த விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு காரணமா வந்து இருக்கும். ஸோ இத சரி பண்றதுக்கு டீடாக்ஸிஃபிகேஷன வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஹார்மோன்ஸை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு வைட்டமின் இ சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஈஸ்ட்ரோபோலம் நம்ம கட் பாக்டீரியாஸில் வந்து அந்த ஈஸ்ட்ரோஜனை டைஜஸ்ட் ஒரு சில வகையான நல்ல பாக்டீரியா வைரஸஸ் வந்து அதிகப்படுத்தணும். ஸோ அதற்கு நம்ம ஒரு முறை டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணும். டீடாக்சிஃபிகேஷன் வந்து 7 டேஸ் டீடாக்சிஃபிகேஷனோ இல்லை 1 டே டீடாக்சிஃபிகேஷனோ வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு அடுத்ததாக நம்ம பாடியில் வந்து ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கொள்ளக்கூடிய உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும். உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் வைட்டமின் இ சத்து அதிகமா இருக்கக்கூடிய அவகாடோஸ் மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாரி நட்ஸ் வகைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது கூட க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ப்ரொக்கோலி எடுத்துக்கிறது, முட்டைக்கோஸ் வந்து எடுத்துக்கிறது, காலிஃப்ளவர் வந்து எடுத்துக்கிறது, முள்ளங்கி எடுத்துக்கிறது, பீட்ரூட் எடுத்துக்கிறது, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு அதே மாரி வந்து கருப்பு எள்ளு வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வைக்கக்கூடிய யோக பயிற்சிகளையும் வந்து நீங்க ஃபாலோ பண்றது நல்லது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தொடைப்பகுதியில இருக்கக்கூடிய வெயிட் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும்.